வரதட்சணை கொடுமையால் இறந்த ரிதன்யாவின் மரணம் தற்கொலை அல்ல, திட்டமிடப்பட்ட படுகொலை என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருப்பூர் மாவட்டம் கைகாட்டிப்புதூரைச் சேர்ந்த ரிதன்யா வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் இறக்கும் முன் அவர் பேசி வெளியிட்டுள்ள வீடியோ இதயத்தை நொறுங்க செய்கிறது என்று கூறியுள்ளார். அவரது தற்கொலைக்கு காரணமான கணவர் கவின்குமார், மாமனார் ஈஸ்வரமூர்த்தி, மாமியார் சித்ரா தேவி ஆகியோர் மீது அரசியல் அழுத்தம் காரணமாக மூவரும் எளிதில் ஜாமீனில் வரக்கூடிய வழக்கு பதிவு செய்யப்பட்டது கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்துள்ளார். இது வெறும் தற்கொலை அல்ல, இனி வாழவே முடியாத நிலைக்கு அவரை தள்ளி தற்கொலை செய்ய வைத்த திட்டமிட்ட படுகொலை. இந்த நூற்றாண்டிலும் வரதட்சணை கொடுமையால் பெண்கள் உயிரிழப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஒட்டுமொத்த சமூகமும் தலைகுனிய வேண்டும் என்று கூறியுள்ளார். எனவே ரிதன்யா மரணத்திற்கு காரணமான மூவர் மீதும் கடுமையான பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து எவ்வித அரசியல் அழுத்தங்களுக்கும் ஆட்படாமல் கடும் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.